மக்களே, பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபெஷன் ரூம்ல சாண்ட்ரா கூப்பிட்டு போய் பிக் பாஸ் பல விஷயங்கள் பேசியிருக்கார். இன்னொரு பக்கம் சாண்ட்ராக்கு ஒரு பயம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதையும் நம்மளால பார்க்க முடியுது. பாத்ரூம் பக்கம் யாராவது வந்து நின்னவா அது பார்வதியா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்கிற மூமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து லைவ்ல சம்பவம்னா அதாங்க சம்பவம். ஒரு பக்கம் என்ன ஆனாலும் சரி இவங்களை ஜெயிக்க விடக்கூடாதுன்றத நின்று காட்டி அரோரா மற்றும் யார் அது சுபிக்ஷா 2 பேரும் மாஸ் பண்ணி யார் ஆரம்பிச்சாங்களோ அவங்களே வந்து இந்த ஆட்டத்தை முடிச்சு வைக்கிறேன்டான்ற மாதிரி முடிச்சு வச்ச தருணம்லாம் பிளாஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த 3 விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஹைப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் நைட்டுக்கு அமர்தினி எவிக்ட் ஆயிட்டாரா, காலைல ஒரு பக்கம் திவ்யாவால முடியல. அவங்களுக்கு மந்த்லி இஷ்யூ இருந்ததால அதை அவங்க ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ணி அவ்வளவு தூரம் அந்த 2 பெண்கள் சுபிக்ஷா மற்றும் அரோராக்கு துணையா இருந்த திவ்யா இருந்ததுதான் அங்க ஒரு பெரிய பெனிஃபிட்டே நினைக்கிறேன். திவ்யா இல்லைன்னா இவ்வளவு தூரம் அவங்க சஸ்டெயின் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா திவ்யா பார்வதியும் கமர்தன் என்ன பேசு நீ பேசுன்ற மாதிரி. ஸோ நிஜமா சொல்லணும், ஐ சல்யூட் யூ திவ்யா. வேற மாதிரி திவ்யா ஒரு பில்லராக அந்த 2 பேருக்கு இருந்த தருணமே ஒரு பயங்கரமா இருந்தது. 2 பேரும் ஓட விட்டாங்க. அப்படியே எப்படி பேசு நீ வா வா நான் என்ன பண்றேன் பாருன்ற மாதிரி ஓட விட்டு கதற விட்டால, அதுதான் திவ்யா. மாஸ் பண்ணிட்டா வேற மாதிரி. ஒரு பாயிண்ட்ல திவ்யாவால முடியாம தான் இறங்கினாங்க. திவ்யாவால முடியும்னா திவ்யாவும் அங்க உட்காந்துருப்பா. ஏன்னா சபதம் எடுத்தது அப்படி. இவங்க ஜெயிக்கவே கூடாது, ஜெயிக்கவே மாட்டோம் அப்படின்ற சபதம் எடுத்தாங்கல்ல, அது வரையும் நின்ன முயற்சி பண்ணாங்க. அதுவும் அந்த திவ்யா விட்டு போல. நீங்க 2 பேர் பார்த்துப்பீங்களாடி, 2 பேர் இங்க இருப்பீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி திவ்யா போனாங்க. அடுத்து வாக்குவாதம் நிறைய நினைச்சு பார்வதியை வச்சு செய்ன்னு செஞ்சாங்க அரோராவும் இவங்களும். யாரு சுபிக்ஷாவும். பட் என்ன இதுல நான் தூங்கிட்டேன் மக்களே. நான் நைட்டெல்லாம் தூங்கல, 1 மணி நேரம் தூங்கினேன். காலைல வந்து ஒரு 6:30 மணிக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு தூங்கிட்டேன். தூங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எழுந்து பார்க்கும்போது ரெக்கார்டு போட்டு வச்சிருந்த ஃபுட்டேஜ் வந்து அலாரத்துல கட் ஆயிருச்சு. காண்டாயிட்டேன் நானே. ஒரு 2.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் கட் ஆயிருச்சா, அது நடுவில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பட் பார்வதி இந்த நிறைய டிபேட்லாம் நடந்திருக்கு. பார்வதி என்ன பண்ணியிருக்காங்க, நீங்க இறங்குங்க நீங்க இறங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க தான் சபதம் எடுத்துறாங்களே, பார்வதி நாங்க உன்னை ஜெயிக்க விட மாட்டோம் பார்வதி, என்ன ஆனாலும் நாங்க ஜெயிச்சுட்டு தான் போவோன்றத ஓப்பனா சொல்லிட்டு பார்வதி கொஞ்சம் கேப்ல கண்ணு சிமிட்டிட்டாங்க. எப்படி கொஞ்சம் கேப்ல கண்ணு சிமிட்டினோன்னா பார்வதி அவுட்டு. அதுக்கப்புறம் த கிரேட்டஸ்ட் இம்யூனிட்டி எண்டூரன்ஸ் எல்லாத்துலயும் நாங்க தான்டா கெத்துன்ற மாதிரி இந்த டிக்கெட் ஃபினாலே 1 டாஸ்க்லேயே ப்ரூவ் பண்ண த அரோரா சிண்ட்லர் அண்ட் சுபிக்ஷா. ஸோ நாங்களே முடிக்கிறோன்ற மாதிரி அந்த டாஸ்கை முடிச்சு ஒரு பக்கம் வீழ்த்தப்பட்டது பார்வதி கமருதீன் என்ற நபர்கள் வீழ்த்தப்பட்டு இங்கே நியாயம் நிலைக்கப்பட்டது. அநியாயம் வீழ்தே ஆகும். அந்த அநியாயத்துக்கு எதிராக நின்று இந்த ஜெயிக்க விடக்கூடாதுன்னு பண்ணாங்கல்ல, அது சம்பவம். தட் இஸ் தட் சம்பவம். அப்படி வீழ்த்தப்பட்ட உடனே பார்வதி ஒரு மூலையில போய் காதரை 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 அழுத தருணத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அதில் குறிப்பா வந்து நான் அந்த ஷோக்கே வந்துருக்கூடாது, கமர்தின பழகி இருக்கக்கூடாது, இதெல்லாம் படி இருக்கக்கூடாது, அப்படி பண்ணிருக்கக்கூடாதுன்னு அழுதுட்டு இருக்காங்க. அதில் குறிப்பா அரோரா சிரிப்பு, அரோராவோட சிரிப்பை பார்த்தே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ பயம் வருது, அவ்வளோ அழுக வருதுன்னா வேற மாதிரி. இப்போ நீ இந்த மாதிரி பண்ணிட்டு அதை நீ நியாயப்படுத்துற பத்தியா, அதை நியாயப்படுத்த ட்ரை பண்ணாங்க பார்வதி. லிட்ரலி அது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு நியாயப்படுத்த ட்ரை பண்றீங்க அந்த இடத்துல. அதுலயும் நான் ஜெயிக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்கடா, அது எப்படான்ற மாதிரி பேசுறாங்க. ஆமாங்க, நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது நான் ஏன் நீ ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்க கூடாது, நான் நினைப்பேன், அதை ஜெயிக்கவும் விட மாட்டேன்னு அப்படி நின்னாங்கல்ல அந்த 2 பெண்கள். வேற மாதிரி சல்யூட். இவங்களுக்கும் ஒரு சல்யூட். அந்த 2 பேரை முடிச்சு விட்டு அந்த 2 பேரை பார்வதியை முடிச்சு விட்டு வெளியேற தருணம் வந்து த ரியல் கூஸ்பம் மூமெண்ட்டுங்க. த மூமெண்ட் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9 இதுதான். எப்படி இந்த கார் டாஸ்க்கு அந்த எல்லாருமே ஒன்னா நின்னானுங்க பாருங்க, இதுதான் மொமெண்ட் ஆஃப் பிக் பாஸ். என்ன நாளாலும் சரி சீசன் 9 ஹைலைட்டே தான் நிக்க போகுது அப்படின்றத நான் ஆணித்தனமா சொல்லிக்கிறேன். அடுத்து ஒரு பக்கம் வேக்கப் சாங்கோட பத்தி பேசியாச்சு. அரோரா வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் ட்ரை பண்ணாங்க சூப்பர் டீலக்ஸ்ல. அப்போ வந்து பாத்ரூம் உள்ள வந்து சாண்ட்ரா இருந்திருக்காங்க. உடனே சாண்ட்ரா பயந்து கத்துறாங்க. அப்பயே அரோரா இல்ல பார்வதி வெளியே தான் இருக்காங்க, நான் தான் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, கூலா இருங்கன்னு சொல்லி அவங்கள காம் பண்ணி எடுத்துன்னு வந்து திரும்ப பெட்டில் படுக்க வச்சுட்டு போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ராமாடைஸ் ஆகியிருக்காங்க சாண்ட்ரா அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்து என்ன பண்றாருன்னா பிக் பாஸ் சாண்ட்ராவை வந்து கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுறாரு. எப்படி கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுறாரு, ஓகே கன்ஃபெஷன் ரூம் போன உடனே ஈஸி ஓகே ஈஸியா இருங்க, ஓகே ஐ எம் தேர் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் சொல்றாரு. அடுத்ததாக நான் ரொம்ப பயமா இருக்கு பிக் பாஸ், இங்க வெளியே பேசுறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த வீட்டில் இருக்கிறது, வெளியே பேசுறாங்க. ஸோ அவங்க பிளான் பண்ணி தான் போட்டு தான் என்னை அடிச்சு வெளியே தத்துனாங்க. எப்படி பிளான் பண்ணி போட்டு தான் என்னை அடிச்சு வெளியேற்றினாங்கன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லி கதறி அழுகுறாங்க. இப்படி கதறி அழுகுறாங்க. அதை பார்க்கவே நம்மளால முடியல. ஓகே
அதுக்கப்புறம் அது உடனே பிக் பாஸ் அது முடிஞ்சு போச்சு, இந்த வீட்டில் எதுவுமே அது பிக் பாஸ் சொல்றாரு அது முடிஞ்சு போச்சு, இந்த வீட்டில் எதுவுமே நடக்காது, ஐ ப்ராமிஸ், பிக் பாஸே நடக்காது, ஐ ப்ராமிஸ், நான் பார்த்துட்டு தான் இருக்காங்க, நம்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ ப்ராமிஸ் பண்ணி பிக் பாஸ் சொல்றாரு. உடனே சாண்ட்ரா இல்லை நான் பிரஜன் கிட்ட போகணும் பிக் பாஸ், எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு, ஒரு மாதிரி உடஞ்சிட்டாங்க அந்த இடத்துல. ஓகே, உடனே பிக் பாஸ் என்ன சொல்றாரு, இப்பதான் ஓப்பன் அப் ஆயிருக்கீங்க இந்த ஷோல, இப்பதான் வந்து தடம் பதிச்சுட்டு இருக்கீங்க, ஸோ யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நான் இருக்கேன். இல்லை அவங்க ரொம்ப மோசமானவங்க பிக் பாஸ், அவங்க ரொம்ப மோசமாக பிஹேவியர் பண்ணுவாங்கன்றத சொல்கிறாங்க. உடனே வந்து டீம் இருக்கு, இந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ் மேட்ச் இருக்காங்க, எல்லாரும் உங்க கூட தான் நிற்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன நம்ப மாட்டீங்களா, நான் இருக்கேன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. ஓகே, இல்லை பிரஜன் கிட்ட நான் இப்படி இந்த லிட்டரலாக அவங்க கை வச்சிட்டாங்க இப்படி, நான் இப்போ கெஞ்சி கேட்குறேன் பிக் பாஸ், பிரஜன் கிட்ட என்ன எடுத்துன்னு போய் விட்டுருங்க, பிரஜன் கிட்ட விட்டுருங்க, எனக்கு வேண்டாம், நான் இங்கே இருக்கல, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கெஞ்சி கேட்டுட்டு விட்டுருங்க, ரொம்ப மோசமா இருக்கு, எனக்கு நெகட்டிவ், இவங்க கூட இருந்தாவே நெகட்டிவா தான் இருக்கு, ஸோ இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற எனக்கு பயம் இருக்கு, ஸோ என்னால் முடியாது, லாஸ் பண்ணிட்டா அவங்களுக்குள்ள நிறைய கோவம் வந்து ஏதாவது நடக்கும் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. உடனே வந்து எனக்கு புரியுது, இப்போ நானும் இங்கே தான் இருக்கேன், டேக் ஏ வாட்டர், குடிங்க, ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, இல்லை பிக் பாஸ், என் பசங்க பார்த்து பயந்துருப்பாங்க அப்படின்னும் போது பார்க்க மாட்டாங்க அப்படின்றத சொல்றாரு. இல்லை பார்வதி கண்ணில் அடிப்பட்டதே பார்த்து பசங்க வந்து பேசினாங்க, அப்போ இது வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்தது, இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னும் போது உடனே பிக் பாஸ் சொல்றாரு, தே ஆர் க்ளோஸ் டு மை ஹார்ட், எப்படி தே ஆர் க்ளோஸ் டு மை ஹார்ட், வெளியே போகும்போது நீங்க அல்றத பார்த்துருந்தாதான் அவங்களுக்கு பாதிக்கும், ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் யூ அப்படின்றதையும் சொல்லிட்டு, என் சாண்டி தலை நிமிர்ந்து போகணும், உனக்கு ஒரு சாண்டின்னு நேம் வச்சிருக்கேன், தலை நிமிர்ந்து வெளியே போகணும். ஓகே, திரும்பவும் சாண்டி வீக் ஆகக்கூடாது, இந்த சாண்டின்ற நேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நேமு, அதை உனக்கு வச்சிருக்குன்னா நீ எப்படின்றத புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஸோ நீங்க இப்ப பண்றதெல்லாம் உங்க பெண்களுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருப்பீங்க அப்படின்றதையும் சொல்றாரு. ஓகே, எனக்கு உங்க மேல வரீடு இல்லை, எனக்கு அந்த 2 குழந்தைகள் மேலதான் வரீடா இருக்கு. ஓகே, ஸோ நீங்க இப்படி இருந்தா அது அவங்கள பாதிக்கும், இப்படி இருக்கக்கூடாது, ஸோ அவங்க என்னுடையவர்கள் அப்படின்றத உரிமையோட நான் சொல்றேன். உடனே நீங்க என்னடா என்னுடையவர்கள் அப்படின்னு சொல்லாதீங்க, இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே நீங்க என்னவர்கள் ஆயிட்டீங்க, அப்போ உங்க ஃபேமிலி என்னவர்கள் தானே, ஸோ அதனால அதை பார்த்துங்க. லவ் யூன்றது வார்த்தை மட்டும் இல்லை, அது ஒரு உணர்வு முக்கிய செயல், அது அவங்க சொன்னது. ஓகே, ஸோ இப்போ நீங்க ஸ்டாண்டா இருக்கணும், இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. அவங்க அழுகுறாங்க. ஓகே, உடனே பிரஜன் எப்படி இருந்திருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்ற மாதிரி, இப்படி அவர் இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன்ல என்ன விட மாட்டாரு அப்படின்றத சொன்னவொடனே இல்லை, ஸோ இப்போ பிரஜனுக்கு தெரியும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும், எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும், அவர் கரெக்டாக ஸ்டாண்ட் பண்ணி இருப்பாரு, நீங்க வரி பண்ணாதீங்க, நீங்க நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுத்துருக்கீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க உடையக்கூடாது, நீங்க அவங்களுக்கு உடஞ்சா அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், உங்களுடைய தாய்மை எவ்வளோ ஸ்ட்ராங்குன்றத உணர்வை நீங்க ப்ரூவ் பண்ணணும் சாண்ட்ரா, ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணி அம்மாக்கு இப்போ போய் கேமரா முன்னாடி எங்கேயோ அம்மா நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன்றத சொல்றது தான் ஒரு தீர்வு அப்படின்றத சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. பிரஜனுக்கு எது காட்டணும் காட்டக்கூடாதுன்னு தெரியும், நீங்க வரி பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லி அழகா அங்க பேசி புரிய வச்சுட்டு இருந்தார். அடுத்ததா ஒரு பயங்கரமான சம்பவம் சண்டை வந்து லைவ்ல நடந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்து பார்ப்போம். பாய் கைஸ்.